ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இப்போ நீங்களே ஒரு சில விஷயத்தில் நம்மளுக்கு சரியான ஒரு இதை நீங்கள் கொண்டுட்டு போகிறதுக்கான காரணங்கிறது, நீங்கள் எதை நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்மளால் என்ன செய்ய முடியல அப்படிங்கிறத நம்மளே பார்த்துக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சில விஷயங்களை சரியாக செஞ்சிட்டோன்னா ஓகே தான். சரியாக செய்யாதப்போ தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சரியாக இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரியுது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் ஒன்றும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சில விஷயத்த செய்கிறதுக்கான இதை நம்ம தான் பார்த்துக்கணும், பண்ணிக்கணும். வேறு வேறு விஷயத்துக்கு வேறு இதை நம்ம சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. எல்லாருக்குமே எல்லா விஷயமும் புரிஞ்சுட்டு தான் இருக்குது. ஆனால் நம்மளே ஒரு இதாக நினச்சிக்கிறதுக்கு காரணங்கிறது நம்மளுக்கு ஒரு சில விஷயத்த நம்ம சொல்லாமல் இருந்தாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக நீங்கள் யாரை பற்றியும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சுக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்மளால் எல்லாம் செய்ய முடியுது, பண்ண முடியுது அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை இவங்ககிட்ட சொல்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் பண்ணணும், செய்யணுமே தவிர நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படணுங்கிறதுலாம் கிடையாது அப்படின்னோடனே, சரி சரி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கப்பா. எதாக இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த விஷயத்துக்குமே யாருக்குமே நம்ம சொல்லணும் பண்ணணும்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம யாருக்கும் எதுக்கும் நம்ம ஒரு காரணத்தை தேடிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஒரு சில விஷயங்களை என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சோம்னாலே போதும். அதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றும் இல்லை. இப்போ இந்தந்த விஷயத்தில் நம்மளால் எதுவும் சரியாக செய்ய முடியாததுக்கு காரணம் நம்மளுக்கு நம்ம எல்லாமே கரெக்டாக கிடைக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் எனக்கு தெரியும், தெரியாமல் கிடையாது. அவங்களுக்கான விருப்பத்தை அவங்களே பார்த்துக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கான விருப்பத்தை நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்கு தான் நானும் சொல்கிறேன் உங்ககிட்ட. எதுக்குமே நம்ம ஒரு விஷயத்தில் சரியான ஒரு இதை கொண்டுட்டு போகிறதுக்கான காரணத்தை இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடக்கூடாது. போக போக எல்லாரையும் நம்ம விட்டு கொடுத்து போகிறதுல தான் நமக்கான ஒரு சந்தோஷங்கிறது இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லைப்பா. ஆனால் அதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு சரியான ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத தாண்டி அவங்க எல்லாருக்குமே நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீ அதை யாருக்கிட்டேயும் பேசிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பேசிக்கிட்டோம்னா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கு அடுத்தது அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை சரியான ஒரு நோக்கத்தோடு நம்ம செஞ்சோம்னாலே போதும். அதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்கான ஒரு விஷயங்கிறது நம்மளுக்கு அது சரியாக இருக்கோ இல்லையோ அதெல்லாம் நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. போக போக நம்ம எல்லாரையும் எந்தெந்த விஷயத்துக்காக என்னென்ன வேணுமோ அதை நம்ம விட்டு கொடுத்து போகிறது தான் நம்மளுக்கு ஒரு நியாயமாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதுதான் உண்மையும் கூட. நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் நியாயமான விஷயங்களும் இருக்குது, அதுக்கு சரியில்லாத விஷயங்களும் இருக்குது. எல்லாமே நமக்குள்ளே நம்மளே சொல்லிக்கிறது தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்ககிட்ட பேசுகிறேன், பண்ணுறேன். எனக்கு அதுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எதாக இருந்தாலும் நமக்கு அந்தந்த நேரத்தில் அது எதுவும் கிடைக்கும், கிடைக்காம இருக்காது. நான் அந்த விஷயத்துலலாம் எதுவும் சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது.